அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேஸ்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடலை மிட்டாய். இந்த கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு 2 பொருள் போதுங்க. கடாயில் 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேர்க்கடலை நல்லா சூடுபடுத்திக்கலாங்க. வேர்க்கடலை நல்லா சூடாகும் போது அதில் இருக்கிற தோல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடலை நல்லா சூடாகிட்டுருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம கடலையை நல்லா உடச்சி வச்சுக்கலாங்க. பாத்திரத்தில் 150 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இதுக்கு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணி சேர்த்திருக்கேன். வெல்லம் நல்லா தண்ணியில் கரையணுங்க. வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். வெல்லம் வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்திருக்கேங்க. கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு வெல்லத்தோட பாகுப்பதம் முறுக்கு பதம், அதாவது உடையிற பதத்துக்கு வரணுங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. நான் ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். வெள்ளைப்பாகு பதம் ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. நம்மளோட பாகுப்பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் சிறிதளவு தண்ணி எடுத்துக்குங்க. அதில் ஒரு ட்ராப் வெல்லத்தை விட்டு பாருங்கள். அது உடையணும். அது உடஞ்சிதுன்னா கரெக்டான பக்குவம்னு அர்த்தங்க. நம்ம பாகு இன்னும் ரெடி ஆகிட்டு இல்லைங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பில் அது ஒட்டாமல் வருது கடாயிலிருந்து. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இதை செக் பண்ணிக்கலாங்க. இன்னொரு பவுல் அதே மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு பாகுப்பதம் உள்ளே சேர்த்திட்டு உடச்சி பாருங்கள். இது உடையுதுங்க. இது கரெக்டான பக்குவம் தான். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இதில் நான் உடச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்திக்கிறேன். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வேண்டி 1 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் சேர்த்துறது அவசியம் கட்டாயம் இல்லை, ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். நான் புது வீடியோ நிறையவே அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹேஸ்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடலை மிட்டாய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. ஸ்பூன்லேயே நெய் தடவிக்கிங்க, அப்போ தான் ஸ்பூன்லேயும் ஒட்டாமல் வரும். நல்லா ஈவனாக ப்ரெஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆறுனதுமே அதை கட் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2 பொருளை வச்சு சுலபமாக வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹேஸ்டன் கிச்சனை வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி.